ஜெயங்கொள்ளுகள் எவனோங்கிற காரியம் ஒவ்வொரு சபை காலத்தையும் எண்ணிக்கையுள்ளவர்கள். ஆக இந்த ஆரவார செய்தி இது மணவாட்டிக்கு மாத்திரமே. வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்தி இது மணவாட்டிக்கு மாத்திரமே. அப்போ எல்லாரும் பிரணாம் செய்தி எல்லாரும் தான் கேட்குறாங்க, பைபிள் எல்லாரும் தான் படிக்கிறாங்க. அப்போ பைபிளை படித்தவங்களாம் கிறிஸ்தவனா? பிரணாம் செய்தி கேட்குறவங்களாம் மணவாட்டியா? இக்காலத்து மணவாட்டியா? ஆகவே மணவாட்டிக்கு இந்த ஆரவார செய்தி. அடுத்து சத்தம். ஆரவாரம் ஒரு செய்தின்னு முடிவு பண்ணிட்டோம். சத்தம்ங்கிறது என்ன? பொதுவாக ஆரவாரம் எதுக்கு? ஆரவாரம் என்ன, எதை கொண்டு ஒரு ஆரவாரம் நடக்குது, அங்கே ஒரே சலசலப்பு. அப்போ அங்கே எல்லாருடைய கவனம் அங்கே திரும்புது. ஆரவாரம் என்ன செய்யுது? உங்களை திசை திருப்புகிறது. ஸ்தாபனத்திலிருந்து, மற்ற காரியங்களிலிருந்து, உலக காரியங்களிலிருந்து உங்களை திசை திருப்பக்கூடிய செய்தி வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்தி. அப்போ உங்களை திசை திருப்புகிறது, செய்திக்கு நேராக திசை திருப்புகிறது. ஊரை விட்டு ஊர் வர சொல்லலை. இந்த ஆரவார செய்தி உலகம் பூரா போய் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள மணவாட்டியுடைய இருதயத்தை திருப்புகிறது. மணவாட்டியுடைய இருதயத்தை இந்த செய்தி திருப்புகிறது. வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி போனாலும் சரி, இந்த செய்தியானது கவனத்தை ஈர்க்கிறது. ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எல்லார் கவனமும் எங்கே இருக்கும்? ஒரு காக்கா கம்பியில் அடிபட்டு கீழே விழுந்தாலும் எல்லா காக்காவும் கூடிடுது. எல்லாம் அந்த கவனம் திரும்புது. உங்களுடைய கவனத்தை உலக காரியத்திலிருந்து உங்களை திசை திருப்புவது ஆரவார செய்தி. அது தேவனுடைய செய்தி. அது தீர்க்கதரிசி மூலமாக வந்தது. அது எலியாவின் ஊழியம். ஆகையினால கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், ஏற்கனவே ஆரவாரமானது உங்களை ஒருமுகப்படுத்துகிறது. உங்களை ஒரே இடத்துக்கு கூட்டு வருதுன்னு சொல்லலை. கருமண்டத்துக்கு கூட்டு வருதோ இதெல்லாம் கிடையாது. இல்லை அமெரிக்கா கூட்டு வருதில்ல. உங்களை கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறது. ஸ்தாபனங்களின் கவனத்தை திருப்புகிறது. ஸ்தாபனங்களுக்கு பாதை தெரியவில்லை, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல. ஆகையினாலே ஒரு ஆரவாரம் வருது. எப்படி ஆரவாரம் வருது? ஒரு மினிஸ்டர் போகும்போது முன்னாடி பைலட் என்ன பண்ணுறான்? ஆம்புலன்ஸ் சவுண்டு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே போகிறான். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? ஜனங்களை திசை திருப்புது. ஜனங்களை கவனத்துக்கு கொண்டு வருகிறது. யார் வர்றா, என்ன நடக்குது அப்படின்னு அவங்கள திசை திருப்புது. அப்போ ஆரவார செய்தி, சாயங்கால வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய செய்தி வில்லியம் மரியன் பிரணாம் மூலமாக உங்களை திசை திருப்புகிறது. அந்த செய்தி திசை திருப்பினதுனால தான் நம்ம ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வந்தோம். அந்த செய்தி திசை திருப்பினதுனால தான். இல்லைன்னா நீங்கள் ஸ்தாபனத்தில் இருப்பீங்க. எல்லாரும் ஸ்தாபனத்தில் இருந்தவங்க தான். அப்படிதானே? அவர் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தார். என்ன வருஷங்கள் தான் முன்னப்படி. அவர் நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்தாபனத்தில் இருந்தீங்களா? அப்போ 25 வருஷமாக அவங்க ஸ்தாபனத்தில் இருந்தாங்க. இந்த ஆரவார செய்தி தான் அவங்க ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்தது. ராபின்சனோட செய்தியும் இல்லை, வேற எந்த செய்தியும் இல்லை. வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்தி, கழுகு காலத்தில் உள்ள அந்த கழுகின் செய்தி, இந்த தீர்க்கதரிசியின் செய்தி, அந்த செய்தியானது இவர்களை வெளியே கொண்டு வந்தது. உங்களை எப்படி கொண்டு வந்துச்சு? மக்களை கவர்ந்து, மக்களை திசை திருப்பி ஒருமுகப்படுத்தி அப்புறமா செய்தி சொல்லணும். ஆகையால் வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்தி ஆரவார செய்தியாக இருந்தது. அது ஜனங்களை ஒருமுகப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஜனங்களை ஒன்று கூட்டுவதல்ல, ஒருமுகப்படுத்துவது. ஒன்று கூட்டுதல் வேற, ஒன்று கூட்டுதல் ஒரே இடத்துக்கு கூட்டுவதற்காக அல்ல. அமெரிக்காவில் உள்ள அவருடைய செய்தி எல்லா மைண்டையும், பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகள் எடுத்து பிதாக்கள் திருப்பக்கூடிய, இருதயத்தை திருப்பக்கூடிய செய்தி ஆரவார செய்தி. அப்ப இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிறது, கவனத்தை கொண்டு வருகிறது. அது வந்த பிறகுதான் அந்த ஆரவாரம் போய்கொண்டிருக்கிற செய்தி, அது நின்று கொண்டிருக்கிற செய்தி அல்ல. 2 செய்தி இருக்கு. நின்று பிரசங்கம் பண்றது ஒன்று இருக்கு, போய்கிட்டே சொல்ற செய்தி ஒன்று இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த தம்பட்டை அடிப்பாங்க, அவன் போய்கிட்டே இருப்பான், உடனே நிற்க மாட்டான். இதாகப்பட்டது அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நாளைக்கு கார்பரேஷன் வரி கட்டாதவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? கடைசி நாள் அடுத்த வாரம் 10ஆம் கட்டலைன்னா உங்களுடைய வீட்டில் உள்ள நல்ல தண்ணி கனெக்ஷன் துண்டிக்கப்படும். அப்போ அவன் சொல்லிக்கிட்டே போவான். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் சவுண்ட் சைலண்ட்டு
சவுண்டு கொடுத்துட்டே போகுது. அதெல்லாம் போய் கொண்டிருக்கிற செய்தி. நின்று சொல்லக்கூடிய செய்தி எது? உதாரணம் ஏதாவது சொல்லுங்க. போய்கிட்டு இருக்கிற செய்தி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். இந்த தெருலேருந்து அடுத்த தெருக்கு போவோம், அடுத்த தெருலேருந்து முனிசிபாலிட்டி வண்டி ஒரு தகவல் சொல்லிட்டு போவோம். கொரோனா எல்லாம் எச்சரிக்கையாருங்கள் அப்படின்னு முகக்கவசத்தை போட்டுக்கலாம் அவன் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கான். அவன் குப்பை எழுறவன் வர்றான், குப்பை வண்டி வருது, எல்லாமே ஒரு போய் கொண்டிருக்கிற செய்தி. ஆனால் நின்று சொல்லக்கூடிய செய்தி எது? ஆரவார சத்தத்தை தீர்க்கதரிசி, அது போய் கொண்டிருக்கிற செய்தி. செய்தி போய்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு செய்தியா போய்கிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு புத்தகமா வந்துகிட்டு இருக்கு தீர்க்கதரிசி, அது போய்கொண்டிருக்கிற செய்தி. அதுவும் இது முடிஞ்சு போச்சு. இது போய்கொண்டிருக்கிற செய்தியானது ஆரவார செய்தி. அடுத்து நின்று சொல்லக்கூடிய செய்தி எது? ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. நின்று சொல்லக்கூடிய செய்தி கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனின் சத்தம், அது போய்கொண்டு செய்தியா நின்று சொல்லக்கூடிய செய்தியா? போய்கொண்டிருக்கிறதா? ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவ இயக்கம், 3 செய்தி. ஒன்று போய்கிட்டு இருக்கு. முதல் செய்தி ஆரவாரம், பைலட் போய்கிட்டே இருக்கான், சவுண்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். ஓரம்போன்னு சொல்லிட்டு போற மாதிரி. அவன் ஓரம்போன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். மினிஸ்டர் வண்டி வருது, எல்லாம் ஓரமண்டலுங்கன்னு சொல்லிட்டு அவன் போய்கிட்டே இருக்கக்கூடிய செய்தி. அடுத்து பிரதான தூதனுடைய சத்தம். பிரதான தூதன் என்ன அர்த்தம்? பிரதான தூதன் என்ன அர்த்தம்? முக்கியமான தூதன், முக்கியமான பிரதான மந்திரி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதான மந்திரி தான் பிரதம மந்திரின்றோம். மற்ற மந்திரிகள் போஸ்ட்லாம் மாறும். நீ கல்வி அமைச்சராக இருப்பாரு, KN நேரு டிரான்ஸ்போர்ட்ல இருந்தாரு, இப்ப என்ன அமைச்சராக இருக்காரு? அப்ப போன எலெக்ஷன்ல ஒரு மினிஸ்டர் இருந்தார், இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்காரு, மாறுது. ஆனால் பிரதான தூதனுடைய சத்தம், அவனுடைய சத்தம் மாறுமா? அது உயிர்த்தெழுதலின் சத்தம். தீர்க்கதரிசி பிரதான தூதனுடைய சத்தமானது அது உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறது. ஏன் பிரதான அது சத்தம் எப்பொழுதுமே உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறது. சத்தம் உயிர்த்தெழுதுனா பிரதான தூதன் யாரா இருக்க முடியும்? கிறிஸ்து தேவனாதான் இருக்க முடியும். தூதனிலே தேவன் எப்பொழுதுமே தன்னை தேவன் சொல்லிக் கொள்வதில்லை. தேவன் தன்னை தூதன் தான், பலமுள்ள தூதன். அப்படின்னா அது கிறிஸ்து. ஏன்? பலமுள்ள தூதனும் கிறிஸ்து, பிரதான தூதனும் கிறிஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல பலம் தான் வர்த்தணும் இல்ல. பலமுள்ள தூதனா என்ன அர்த்தம்? அதிக பலமுள்ள தூதன். மற்றது அதே மாதிரி பிரதான தூதன், முதன்மையான தூதன். அப்படின்னா தேவனே, இயேசுவே ஒரு தூதன், இயேசுவே ஒரு செய்தியாளன், இயேசு கிறிஸ்துவே ஒரு உடன்படிக்கையின் தூதனா. அவர் பேர் என்னது? அவர் சாதாரண தூதன் இல்ல, பிரதான தூதன். அவர் ஒரு உடன்படிக்கையின் தூதன், மனவாட்டியோடு உடன்படிக்கை செய்யக்கூடிய தூதன். அந்த பிரதான தூதனுடைய சத்தமானது அது உயிர்த்தெழுதலின் சத்தமா இருக்கிறது. ஆகையினால் அது போய்கிட்டே இல்லை. பூமியில் உள்ள மரித்தவர் எல்லாரையும் உயிரிடை செய்யக்கூடிய சத்தம். அப்ப சத்தம் உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறது. இன்னைக்கு டாபிக் சத்தம் என்றால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்? ஆரவாரம் வரணும். ஆரவாரம் வந்த உடனே அடுத்து என்ன வரணும்? உயிர்த்தெழுதல் வரணும். மக்களை ஒருமுகப்படுத்தணும். அதன் பிற்பாடு உயிர்த்தெழுதல் வரணும். அப்ப உயிர்த்தெழுதல் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கும்போது பிரதானத்துடைய சத்தம் வந்துருச்சா இல்லையா? ஆரவாரம் வந்துருச்சா இல்லையா? ஆரவாரம் வில்லியம் பிரணாமுடைய செய்தின்னு ஈஸியா நம்ம சாயங்கால செய்தி ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பிரதான தூதனுடைய சத்தம் அது கிறிஸ்துவை குறிக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை குறிப்பதனால் அந்த பிரதான தூதனுக்கு எந்த மனுஷனும் பொருத்த முடியுமா? முடியாது. ஆகையினாலதான் வில்லியம் பிரணாமுக்கு அப்புறம் எந்த ஒரு மனுஷனும் தன்னை தீர்க்கதரிசினாவோ வேற ஒரு காரியத்தை தன்னை பொருத்தவும் முடியாது. ஏனென்றால் உயிர்த்தெழுதலை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரே நபர் கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் நித்திய ஜீவனை கொண்டிருக்கிறார்.
அந்த அவர் தன்னுடைய ஜீவனை சபைக்கு ஊற்றுவதனால் அவர் சபைக்கு உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறார். அப்ப பிரதான சத்தம் உயிர்த்தெழுதலை கொண்டு வந்து விட்டது. அது முடிஞ்சிச்சா இல்லையா? ஆரவாரம் எல்லாருமே ஒத்துக்குவோம். என் டைம் மெசேஜ் எல்லாருமே அது வில்லியம் மரியன் பிரணாமோட மெசேஜ்னா அதாவது மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா பிரதான தூதன் யாருங்கும் போதுதான் இப்ப பிரதான தூதன் கிறிஸ்துவ குறிக்கிறதுன்னு சொல்லும்போது சில பேர்த்துக்கு ஒருவேளை வேற யாராவது இருக்குமோ, வேற யாராவது பிரதான தூதன் இருக்குமோ, ஒருவேளை காபிரியலா இருக்குமோ, ஒருவேளை மிக்காவேலா இருக்குமோ, இல்ல வேற எந்த ஒரு மனுஷனையும் தேவன் தூதனாக நியமித்திருக்கலாமோ அப்படிங்கிற கேள்வி இதயத்துல வரும். அப்ப உண்மையான பிரதான தூதன் யாரு? கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துடைய சத்தம் அந்த உயிர்த்தெழுதலை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்கள்லையும் அவர் மகா சத்தமிட்டு ஆவி விடும்போது உயிர்த்தெழுதல் வந்துச்சு. இப்போ அவருடைய சத்தமானது சபைக்கு வருகிறது. எப்படி வருகிறது? இதோ மணவாளன் வருகிறோம் என்ற சத்தத்தை உண்டாக்குகிறது. அந்த மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறது, இருதயத்தில் உண்டாகிறது. ஏன்னா அவருடைய ஜீவன் சபையிலே ஊற்றப்பட்டு விட்டது. அப்ப அவர் ஜீவன் எங்க ஊற்றப்பட்டதோ அங்கிருந்து தான் சத்தம் வரும். ஜீவன் எங்க ஊற்றப்பட்டதோ அப்ப பிரதான தூதனுடைய சத்தம் எங்கிருந்து வருது? பிரதான தூதனுடைய சத்தம் வெளியே இருந்தா, ஆப்பிரிக்கால இருந்தா, அமெரிக்கால இருந்தா எவனுமே கொண்டு வர முடியாது. அதான் நேற்று சத்தம் என்பது உள்ளே இருந்து உண்டாகக்கூடியது. இருதயத்திலிருந்து சத்தம் உண்டாகணும். அதுதான் எலியாட்ட காட்டினாரு. அவனை வெளியே போறான், பார்த்தான் கல்மலை புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, இது அக்னி வந்துச்சு, காற்று வந்துச்சு, எல்லா சுழல் காற்று வந்துச்சு. எதுலையுமே தேவனுடைய சத்தம் வரல. கடைசியாக மெல்லிய சத்தம் அவனுடைய இருதயத்தில் உண்டாயிட்டு. அப்ப எலியாவுக்கே அதே நிலைமை. சத்தத்தை வெளியே போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வெளியே கேட்கறதா இருந்தா அவருடைய சத்தம் இடி முழக்கம் போல சத்தம் வரணும், இல்லைன்னா புயல் காற்று மாதிரி சூறாவளி மாதிரி சத்தம் வரணும், நிலநடுக்க வரும்போது வர சத்தம் வரணும். எதுலையுமே அக்னி பச்சைக்கு எரியும் போது ஒரு சவுண்டு வரும். நல்லா நெருப்பு பயங்கரமா எரிஞ்சா ஒரு சவுண்டு வருமா? வரதான் சட சடன்னு சத்தம் கேட்கும் இந்த முள் செடி எரிஞ்சாலே. அப்ப நெருப்பு எரியும் போது ஒரு சவுண்டு வரும். அந்த எந்த சவுண்டுலையுமே தேவனுடைய சத்தம் வரல. பழைய ஏற்பாட்டில் அக்னியிலிருந்து சத்தம் வந்துச்சு. ஆனால் அதே இது எலியாவுக்கு அதை தேவன் அவ்வாறு காண்பிக்கவில்லை. சத்தம் எங்கிருந்து வருது? மெல்லிய சத்தம் அவருடைய இருதயத்திலிருந்து வர கேட்டான். அதே போல பிரதான தூதனுடைய சத்தம் எங்கே இருந்து வரும்? அது தேவனுடைய சத்தம். தேவனுடைய சத்தம் அவர் தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கிருந்தான் வரும். உள்தறிகளை பிரவேசிச்ச உடனே சத்தத்தை எங்க பார்த்தான்? வெளிப்பட்டு 1ஆம் அதிகாரத்தில் அவன் சத்தத்தை எங்க பார்த்தான்? வெளிப்பட்டு 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இதுல பல முறை வாசிச்சிருக்கோம். சத்தம் எங்கிருந்து வந்துச்சு? என்னோட பேசினவருடைய சத்தம். அப்ப அவருடைய சத்தம் எங்கிருந்து வந்துச்சு? 7 பொன் புத்தளம்